ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நேரம் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பெரிய தேவனே உமக்கு நன்றி அப்பா. போதுமான தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உம்மை உடைய நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் என்று அறிந்து கொள்ள, உம்மை விசுவாசிக்க, எப்போதுக்கு அப்போது எல்லா தேவையும் கூட தீர்க்கக்கூடிய உம்மிடத்திலே விசுவாசம் வைத்து இந்த உலகத்துல நிறைவோடு வாழ உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இயேசாண்டவர் நமக்கு போதுமானவர் இல்லங்க. அவர் போதும். என்னங்க, அவர் போதும். அநேக நேரம் இப்படி பாடுவோம், இயேசு போதுமே, இயேசு போதுமேன்னு. உண்மையிலேயே நாம் அதை நம்புகிறோமா, அனுபவிக்கிறோமா அவர் போதுமானவர் என்று? அவர் இருந்தால் எல்லாமே இருக்கும், அவர் இல்லாவிட்டால் எத்தனை இருந்தாலும் பூஜ்யமே. இயேசுவுக்குள் எல்லாமே நமக்கு பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில அநேக முறை குறைகள் வந்து கொண்டு இருக்கும், முடிந்து கொண்டே இருக்கும். பாருங்க, நமக்கு 1ஆம் தேதி நீங்க மளிகை பொருள் வாங்கியிருப்பீங்க. 10ஆம் தேதி வரதுக்குள்ள பாருங்க, சோப்பு முடிஞ்சிருச்சு, அரிசி முடிஞ்சு போச்சு, பருப்பு காலி ஆயிடுச்சு. என்னங்க, திரும்ப வாங்கி டப்பாக்களை நிரப்பிக்கொண்டே இருக்கணும். சரி பாருங்க, எவ்வளவு இருந்தாலும், எவ்வளவு சாப்பிட்டாலும், எவ்வளவு வாங்கினாலும் அது திரும்ப குறைவு வரத்தான் செய்யுது. திரும்ப தேவ கிருபை நமக்கு அவசியம், திரும்ப தேவ உதவி நமக்கு அவசியம். நம்ம மொழியில சொன்னா பணம் அவசியம் என்பாங்க. பணம் மட்டும் இல்லைங்க, தேவனின் ஆசீர்வாதம் நமக்கு அவசியம். சில முறை நமக்கு கொஞ்சமாக இருக்கு, இது போதாது 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 என்ற வார்த்தை நம்ம வீடுகளிலே அடிக்கடிக்கு கேட்கின்றோம். காலி ஆயிடுச்சு, இல்ல போதாது, நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல, எனக்கு இது வேண்டும், எனக்கு அது வேண்டும், இது வேண்டாம், அது வேண்டாம். எப்பொழுதுமே பாருங்க, இருப்பதில் திருப்தியா இருப்பதை விட்டுவிட்டு எப்போதும் ஏதோ ஒரு குறைச்சலை, தேவைகளை பார்க்கிறோம். கிறிஸ்துவோடு நாம இருந்தா, இயேசாண்டவர் நம்மோடு இருந்தா போதுங்க. 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்ட சில சம்பவங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்று 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேர் புருஷர்கள் எண்ண முடியாத அளவுக்கு பிள்ளைங்க, பெண்கள் இருந்த கூட்டத்துக்கு பகிர்ந்து கொடுத்தது. நீங்க இந்த சந்தர்ப்பங்களை வாசித்தால், தயவு செய்து ஒவ்வொரு தலைப்புகள் 2-3 சுவிசேஷத்தில் இருக்கும்போது அல்லது 4 சுவிசேஷத்திலும் இருக்கும்போது எல்லா சுவிசேஷத்திலும் இருக்கிற அந்த வசன பகுதியை, கருத்துக்களை வாசித்தால் நல்லா அதுல இருக்கிற அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியும். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். ஏனென்றால் ஒரே மாதிரி இருக்குன்னா அது காப்பி அடிச்சதாக இருக்கும். இன்னொரு கோணத்திலே பார்க்கும்போது நாம வேற மாதிரி வித்தியாசமாக தெரியும், பின்னாடி இருந்து முன்னாடி இருந்து பக்கங்கள்ல இருந்து பார்க்கும் பொழுது. சோ மத்தேயுவிலே, மார்க்கிலே, லூக்கா சுவிசேஷம், யோவானின் சுவிசேஷத்திலே அவர்கள் பார்த்ததை அவங்க கோணத்திலே அவங்க எழுதி இருக்கிறாங்க. கருத்து என்னமோ ஒன்றுதான், ஆனா யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். பாத்தீங்களா? சரி, இந்த சம்பவத்தை நீங்க நல்லா தியானிச்சா நமக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம் இது. எல்லாருக்குமே தெரியும். 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு, ஆண்கள் மாத்திரம், இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு பகிர்ந்த போது கிட்டத்தட்ட 20,000 பேர் இருந்த கூட்டத்துக்கு பகிர்ந்த போது திரும்ப 12 கூடை நிறைய மீதம் எடுத்தாங்க. இதில் இருக்கும் ஆவிக்குரிய பாடங்கள், ஆவிக்குரிய சத்தியங்கள் நாம கற்றுக்கொள்ளணும். அங்கே சாயங்காலமாகி இருட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த ஜனக்கூட்டத்தை அனுப்பிவிடுங்க, இந்த வனாந்திரத்துல எங்கேயும் ஆகாரம் கிடைக்காது என்று சீஷர்கள் வந்து ஆண்டவருக்கு சொன்னார்கள். சில முறை நமக்கு இப்படிப்பட்ட அட்வைஸ் கொடுக்கிறவங்க அநேகர் இருப்பாங்க. ஒரு பிரச்சனையை சந்திப்பதற்கு பதிலாக, ஒரு தேவையை சந்திப்பதற்கு பதில் தப்பித்துக் கொள்ள, அதை அவாய்ட் பண்ணிக்கொள்ள, அதை தள்ளி போடுவதற்கு முயற்சிப்பாங்க. ஆனால் இயேசாண்டவர் நம்மை
துரத்துகிறவர் அல்ல, நம்ம குறைவுகள் நிமித்தம் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்ம இருக்கிற நிலையிலேயே நம்மை விட்டு விடுகிறவர் அல்லவே அல்லங்க. அவர் குறைவுகளை தீர்ப்பவர், அற்புதங்களை செய்கிறவர். அவர்களை அனுப்பிடுங்க, இருட்டாகுது என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்க. உடனே சீஷர்கள் முணுமுணுக்கிறாங்க, எங்க இருந்து கொண்டு வருவோம் இவங்க எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 200 தினாரி பணம் தேவை. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தின் வருமானம் அது. அவ்வளவு பணம் எங்கிருந்து வரும்? ஒருவேளை அவ்வளவு பணம் இருந்தாலும் இந்த வனாந்திரத்துல எங்கே ஆகாரம் கிடைக்கக்கூடிய சூழலே இல்லை, ஷாப்ஸ் இல்லை, ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை. எங்கிருந்து கொண்டு வருமோ இவ்வளவு பேருக்கு சாப்பாடு என்று ஆண்டவரோடு சொன்னபோது கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்தாலும் கூட 200 தீனாரங்கள் பணம் ஆகும் என்று கணக்கெடுத்தால் ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் என்ன இருக்கு? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அப்பொழுது அந்திரேயா என்ற சீஷன் ஒரு சிறுவனை கூட்டிக் கொண்டு வந்தார். ஒரு சின்ன பையன். அவன் எப்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறான் பாருங்க. நீங்க எல்லாரும் கூட ஒவ்வொரு நாளும் அனுதின தியானம் கேட்கிறீங்க. நீங்க நிஜமா கேட்கிறீங்களா இல்லையான்னு எப்ப தெரியும் என்றால், கேட்டதின்படியாக நடந்து கொள்ளும் போது. உங்களிடத்தில் என்ன இருக்கு என்ற போது அவர் எங்கேயோ அவ்வளவு பெரிய கூட்டத்துல 20,000 பேர் நடுவுல இருந்த அந்த சிறுவன், என்னிடத்தில் இருக்கு 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கு. ஒரு ஏழையின் உணவு அது. வார்கோதுமை அப்பங்கள் என்றால், வார்கோதுமை என்றால் அது மலிவான தானியம். அது நல்ல கோதுமை கிடையாது, அல்லது ரைஸ் கிடையாது. பாருங்க, இன்னும் அநேகர் கிராமங்களிலே மலைவாழ் மக்கள் சாப்பிடுகிற சோளம், கம்பு, அவங்க வீட்டுக்கிட்டேயே போட்டு வளர்த்த சிறு தானியங்கள் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட வார்கோதுமை அப்பங்கள். அந்த சிறுவன் எவ்வளவு தைரியமா முன்னுக்கு வந்து, இதோ என்னிடத்துல இருக்கு, இதை எடுத்துக்கொள்ளுங்க என்றான். அவன் எப்படி அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஓடி வந்தானோ, எங்கே எப்போது அந்திரேயாவை சந்தித்தானோ அதை ஆண்டவரிடத்துக்கு கொண்டு வந்தான். பாருங்க, எல்லாருமே வேண்டும் வேண்டும், எதுவும் இல்லை இல்லை இல்லை, எப்படி 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 என்றால், ஆம் எப்படி என்று இந்த சிறுவன் சொல்லல, என்னிடத்தில் இது இருக்கு என்கிறான். உன்னிடத்தில் இருக்கிறது எவ்வளவுப்பா? 5 வார்கோதுமை அப்பங்கள், 2 சின்ன மீன்கள் என்றால் சின்ன பசங்க சாப்பாடு அது. இதை கொண்டு போய் 20,000 பேருக்கு, 20,000 ஜனங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ரொம்ப ஆச்சரியம் இல்லைங்க? அந்த சந்தேகம் உங்களுக்கும் எனக்கும் வருதோ என்னமோ அந்த சிறுவனுக்கு வரல. ஏனென்றால் என் அப்பங்களை ஏசாண்டவர் கைகளில் வைக்கும்போது அவர் அற்புதம் செய்வார் என்று நம்பினான். இந்த சிறுவன் தனியா இருக்கிறது போல இருக்கு, அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரி தெரியல. யாரோ சொன்னா செய்யவில்லை, தனக்கு தானே முன்பாக வருகிறான். ஏசாண்டவருடைய வார்த்தைகளை கேட்டபோது அந்த வார்த்தைகளை நிறைவேறுதல் அவனுக்குள்ள தன் மூலமாக நடக்கணும்னு விரும்புகின்றான். இவ்வளவு நாட்களா தேவ வசனத்தை கேட்கிறீங்களே, ஏசாண்டவர் வார்த்தைகள் உங்க இருதயத்தில் கிரியை செய்தா? உங்களுக்குள் மாற்றம் உண்டாகுதா? உங்க இருதயத்துல தாக்கம் தெரிகிறதா? உங்களுக்குள் கிறிஸ்துவின் அன்பு பிறந்ததா? உங்களுக்கு ஆத்தும பாரம் வருதா? பாருங்க, உடனே பதில் அளித்த இந்த சிறுவனின் 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு வந்த போது இங்கே அந்திரேயா சொல்கிறாரு, இத்தனை பேருக்கு இது எம்மாத்திரம். 9ஆம் வசனத்துல இவ்வளவு பேருக்கு இங்க இருப்பது, அது இவ்வளவு பேருக்கு இது எம்மாத்திரம். கொஞ்சம் கூட போதாதுல, பிசிறளவு கூட எல்லாருக்கும் பகிர முடியாது. அநேக முறை நம்ம இப்படிப்பட்ட சூழல்ல தான் இருப்போங்க. கொஞ்சம் கூட இல்லாம நம்ம இல்ல, இருக்கு, ஆனால் இது போதாது, இது போதாது. இந்த வருமானத்தோடு என் குடும்பத்தை எப்படி நான் நடத்த வேண்டும்? இந்த சின்ன ரொக்கத்தை வைத்து என்னுடைய மகளின் திருமணத்தை எப்படி நான் செய்ய வேண்டும்? தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த சின்ன ஆஸ்தியிலே எப்படி என்னால ஒரு நல்ல வீட்டை கட்ட முடியும்? இது போதாது, கடன் வாங்கணும், பிச்சை எடுக்கணும் என்பது போலதான் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் போதுமான தேவன் நமக்கு இருக்கிறாரு, போதுமான தெய்வம் இருக்கிறார் நமக்கு. அப்படி சீஷர்கள் சொன்னபோது ஆண்டவர் என்ன சொன்னார்னு பாருங்க. மத்தேயு 14:17 வசனம் பாருங்க. இங்க எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று அவரோடு சொன்னார்கள்.
அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இங்கே கொஞ்சம் இருக்கு, 2 சின்ன மீன்கள் 5 வார்கோதுமை அப்பங்களும் இருக்கிறது. ஆனால் இது எம்மாத்திரம், இது போதாது என்றால் ஆண்டவர் ஒன்றுதான் சொன்னார், அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உனக்கு இருப்பது எதுவானாலும் ஆண்டவர் இடத்துல கொண்டு வா. இட் வில் பி மல்டிப்ளைட். அது பெருக்கமடையும். அவர் கைகளில் வைத்தது எதுவா இருந்தாலும் சரி, விருத்தி அடையுங்க. உங்க வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்க வருமானமா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், தேவனுக்கு கொடுத்தது நீங்க இழக்க மாட்டீங்க. அது மட்டுமல்ல, அதற்கு நீங்க அநேக மடங்கு பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் கூட பெறுவீங்க. என்னிடத்துல கொண்டு வா உன் பிரச்சனைகளை, என்னிடத்துல கொண்டு வா உனக்கு இருப்பது, என்னிடத்துல கொண்டு வா உன்னுடையதை, நான் ஆசீர்வதிப்பேன். என்னங்க, என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் அந்த அப்பங்களை கையில எடுத்து வானத்துக்கு கண்களை ஏறெடுத்து, பிதாவை எப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்கிறீர், இதோ பிதாவை இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்கள் என்றார். பகிரும்படி கொடுத்த போது 5000 பேர், புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், மொத்தம் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேல இருக்கிறாங்க என்று கணக்கு சொல்லுகிறாங்க. அந்த 20,000 பேரும் திருப்தியா சாப்பிட்டார்கள். எவ்வளவு திருப்தியா சாப்பிட்டாங்க என்றால், அவங்க துண்டுகளை கீழே போட்டுட்டாங்களாம். கடகடன் வாங்கிட்டாங்க, சும்மா வந்ததுன்னு சாப்பிட்டு பாதிக்கு பாதியை போட்டுட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், முடிந்த பிறகு சீஷர்களுக்கு சொன்னார், நீங்க 12 கூடைகள் எடுத்து இந்த துணிக்கையெல்லாம் எடுங்க. நாமங்க கொடுக்கும்போது சிக்கனமா கொடுக்கணும். நாம ஏதோ கொடுத்து விடுகிறோம் நினைக்கிறோம், அந்த ஏழைகளுக்கு கொண்டு கொடுக்கிறோம். நீங்க தியாகத்தோடு கொடுக்கறீங்க, அது அவங்க போட்டுக்கொள்ளுவாங்களா? உதவியா இருக்குமா? அவங்க சாப்பிடுவாங்களா? பிரியாணி பாக்கெட் கொண்டு போனா எல்லாரும் எப்படி சாப்பிடுவாங்க? முதியவர்கள், பல்லில்லாதவங்க, வியாதியில இருக்கிறவங்க. அநேக முறை நாம் எதை கண்டுகொள்வதில்லை. போனோமா, கொடுத்தோமா, வந்தோமா, அவ்வளவுதான் நாங்க செய்துட்டோம் என்று நினைக்கின்றோம். ஆனால் தேவனிடத்துக்கு கொண்டு வந்தா தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னொரு முறை சொல்கிறேன், நீங்க எதை செய்தாலும் ஜெபத்தோடு நீங்க செய்யுங்க. ஆண்டவரே, உங்க கரத்தை எனக்கு துணையாக கொடுங்கன்னு விசுவாசத்தோடு கேளுங்க. அப்போ திரும்ப திரும்ப செய்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. வேலைகள்ல வெற்றி இல்லாம தோல்வி அடைய வேண்டிய அவசியமும் இருக்காது. 5000 பேர் ஆண்களை வரிசை வரிசையாக 50 பேராய் உட்கார செய்ய சொன்னால், 5 அப்பம் இருக்கா, எல்லாருக்கும் கொடுக்கறாங்களா, உட்காருங்கன்னா எல்லாரும் எங்க உட்காருவாங்க? எல்லாருமே முதல் வரிசையில உட்கார நினைப்பாங்க. ஆனால் ஒரு ஒழுக்கம் இல்லாமல், ஒரு முறைமை இல்லாமல் ஆண்டவருடைய காரியத்தை செய்ய மாட்டார். அவங்க எல்லாரும் உட்கார்ந்த பிறகு, அவங்க அப்படி உட்காரவான் கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் நிலம் தேவையாக இருக்குமாம். அவ்வளவு பெரிய மைதானம் அது. அவங்க புல்லின் மேல உட்கார்ந்தாங்கன்னு இருக்கு வேதத்துல. அங்கே அப்பொழுது அந்த அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு பகிர்ந்த போது நிறைவாக சாப்பிட்டாங்க. ஏன் அவங்க ஒரு அப்பத்தை முடிக்காம இன்னொரு அப்பம் ஏன் கொடுக்கணும்? சீஷர்கள் ஒன்றுக்கு பின் ஒன்று வாங்கி கொண்டு பாதி பாதி சாப்பிட்டு கீழே போட்டு விட்டா, இன்னொன்னு கொடு கொடு என்ற போது பகிர்ந்து கொடுக்கிறவங்களுக்கு அதனாலதான் ஞானம் இருக்க வேண்டும், பரிசுத்த இருதயம் இருக்க வேண்டும், பட்சபாதம் இல்லாதவங்களா இருக்க வேண்டும். நாம என்ன செய்கிறோமோ அது மற்ற நபருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கையில வைத்து எடுக்கும் போது அது மல்டிப்ளை ஆகிறது. நீ தேவனுக்கு கொடுக்க விரும்புவதாவது, தேவ நாமத்தில் செலவு செய்வதாவது, நீங்க நஷ்டம் அடைஞ்சு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. யாரும் கொடுக்கலன்னு கலங்காதீங்க. உங்களுக்கு கிடைத்தது அந்த பாக்கியம். இன்னொருத்தர் பணம் கொடுத்தா அவங்களுக்கு போய்விடும். அது நீங்க பட்ட பிரயாசத்துக்கு உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதனாலதான் உன்னை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படிக்கு உனக்கு இருக்கும் கடமைகளை உண்மையாக செய்ய வேண்டும். என்னிடத்துக்கு கொண்டு வா, உன் வருமானத்தை என்னிடத்துல கொண்டு வா, உன் பிள்ளைகள் என்னிடத்துல கொண்டு வா, உன் பிரச்சனைகள் என்னிடத்துல கொண்டு வா, உன் வாழ்க்கை என்னிடத்துல கொண்டு வா. மகனே, உன் இருதயத்தை எனக்கு கொடு, நான் குணப்படுத்துவேன், நான் நன்மை செய்வேன், நான் ஆசீர்வதிப்பேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாக செய்வேன். அன்றைக்கும் இன்றைக்கும் நம் ஆண்டவர் நமக்கு வாக்கு செய்து கொண்டு இருக்கிறார். உலகத்துல சந்தோஷப்படாமல் ஆண்டவர் நாமத்திலே, அவர் சமூகத்திலே நாம ஆனந்திப்போம்,
நமக்கு இருக்கிற ஒவ்வொரு பொருளையும், ஒவ்வொரு காரியத்தையும், பொருளையும், ஒவ்வொரு கருவியும் ஆண்டவர் மகிமைக்காக பயன்படுத்துவோம். போதாது என்ற போதெல்லாம் போதுமான ஆண்டவரே போதும்படி செய்யுங்க என்று ஜெபியுங்க. அற்புதங்கள் இன்றைக்கும் நடக்குங்க. நம்ப கூடுமானால் நம்புகிறவனுக்கு அற்புதங்கள் நடக்கும். நம்புவோம். தேவனுக்காக இந்த புதிய வருஷத்துல பெரிய காரியங்களை நடத்தி கொண்டு முன்னுக்கு செல்லுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்கெங்க இருந்து இந்த லைவ்ல கலந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவரையும் சந்தியுங்க. என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னுக்கு போக முடியலையே என்று யார் யார் உடைந்து போயிருக்கிறார்களோ, யார் யார் சோர்ந்து இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை தோளிலே தட்டி எழுப்புங்கப்பா. ஆண்டவரே, தட்டி எழுப்புங்கப்பா. எங்களுக்கு தேவையானதெல்லாம் தருகிற தேவன் நீர் இருக்கிறீர் என்று நம்புவதற்கு உடைய கிருபையில பத்திரப்படவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. யார் யார் எங்கிருந்து பார்க்கிறார்களோ அவர்களை நன்றாக அறிந்த தேவன் நீர் ஒவ்வொரு தேவையும் சந்தித்து முடிய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. அதெல்லாம் நாங்க வாசித்துக் கொண்டிருக்கிறோம், ரெக்கார்ட் செய்து வைக்கிறோம். திரும்ப திரும்ப உங்களுக்காக ஜெபிக்க வாய்ப்பு இருக்கும்படியாக நாங்க சபையில் இருக்கிற விசுவாசிகளோடு சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நிச்சயமா தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. நீங்களும் ஜெபிங்க. அது போல உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்துல அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.